ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன் வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ஷாலோம் ஊழியத்தின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு வல்லமையான ஒரு ஊழியம். ஆண்டவர் எங்களை மிஷனரியாக ஆண்டவர் அழைத்து சென்றார். 1985 வருடத்திலே எங்களுக்கு திருமணமானது. என்னுடைய கணவர் அவங்க பீகாரில் மிஷனரியாக இருந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் திருமணமானதுக்கு பின்பு ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒரு ஜாதி மக்களை தாரோம் என்று சொல்லி என்னுடைய கணவர் எப்பொழுதும் ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. ஆகையினாலே அவர்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஜாதி மக்களுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார் இந்த தேசத்திலே. அப்போ நான் கேட்டேன், எந்த ஜாதி அந்த பீப்புள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எந்த ஜாதி என்றெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஜாதி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த பாரத தேசத்தில் எவ்வளவோ 500க்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆதிவாசிகள். நாங்கள் ஜெபித்தோம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கைகளிலே வில்லம்புகளை வைத்து கொண்டு காடுகளுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிற மக்களை எங்களுக்கு காட்டினார். அதை காட்டி சொன்னார், இந்த மக்களை தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன், இந்த ஜாதி ஆதிவாசிகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்தார், தரிசனத்தில் காட்டினார். அதன் பேரிலே நாங்கள் அந்த குஜராத்திலே பீல் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே உடனடியாக திருமணமாகி 40வது நாளிலே நாங்கள் அந்த மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்தோம். எங்களுக்கு பாஷெல்லாம் தெரியாது. அங்கே போய் பாஷைகளெல்லாம் படித்து அவர்களோடு கூட பழகி, எப்பொழுதும் மந்திரவாதம் செய்வாங்க, சாராயம் 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க, காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்க, கொள்ளையடிப்பாங்க, கைகளில் வில் அம்புகளை வைத்திருப்பார்கள். 100 ரூபாய் இருந்தால் கூட நம்மளை கொலை செய்துவிட்டு அந்த 100 ரூபாயை எடுத்து கொண்டு செல்வாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை கொண்டு சென்றார். பாருங்க, அவங்க கொள்ளையடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, மந்திரவாதிகள். இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசு என்றால் யார் ஒரு முறை கூட கேள்விப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் அவங்க.
இயேசு என்று சொன்னால் யார் யாருன்னு அவங்க கேட்பாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட இயேசுனா யாருன்னு தெரியாத அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை எடுத்து சென்றார். சுகவீனம் ஆகிவிட்டது என்றால் அவர்கள் மருத்துவரிடம் போக மாட்டாங்க, மந்திரவாதிகளிடம் தான் போவாங்க. அப்படி பில்லி சூனியம், வீட்டுக்கு வீடு பில்லி சூனியம் செய்வாங்க. செய்து பிசாசுகளையே வணங்கி அந்த இறந்தவர்களின் ஆவிகளை வீட்டுக்குள்ளே வைத்து அதை தான் வணங்குவாங்க. ஆகையினாலே எல்லா வீட்லேயும் பிசாசு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங்கு போனால் ஒரு பிசாசு ஆடிச்சு அப்படி கிடையாது. 40 பேர் வந்திருந்தாங்கன்னா 40 பேரும் பிசாசு ஆடுவாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த முழு எல்லாருமே பிசாசு ஆடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு சென்றார். அங்கே கொண்டு போய் ஆண்டவர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஷாலம் ஊழியங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் 38 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த ஷாலம் ஊழியத்தை ஆரம்பித்து 32 வருடங்கள் முடிந்து இது 33வது வருடத்துக்குள்ளே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த 32 வருடங்களுக்குள்ளாக ஆண்டவர் பலத்த காரியங்களை எங்கள் மூலமாக செய்திருக்கிறார். பாருங்க, ஒருத்தருக்கு கூட இயேசுனா யாருன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். அவங்க மொழியில் பைபிள் கிடையாது. ஆனால் குஜராத்தி, ஹிந்தி அவங்களுக்கு அதை தான் அவங்க படிக்கணும். படிப்பறிவு நிறைய யாருக்குமே இருக்காது. ஏதோ ஒரு கிராமத்தில் 1 பேர் 2 பேர் படிப்பாங்க, படித்தவங்க இருப்பாங்க, மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் 32 வருடத்துக்குள்ளாக எல்லா நிலைமையையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க எல்லாம் நன்றாக குஜராத்தி படிக்கிறாங்க, ஹிந்தி வாசிக்கிறாங்க. இப்போ நம்ம குஜராத்தி பைபிள், ஹிந்தி பைபிள்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்படி அவங்க ஆயிரக்கணக்கான பைபிள்ஸ் அங்கே வருஷம் வருஷம் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் நன்றாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக, அவர்கள் அதை நியமிக்கிறவங்க, அந்த வேதத்தை அவர்கள் கை கொள்ளுகிறவர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மக்கள் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்டும் இணைகிற இடத்துல இருக்குது. சுமார் 1,25,00,000 ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த பீல் மக்கள் இன்னைக்கு 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஒரு ஜாதியை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 லட்சம் ஆத்துமாக்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு சபைக்குள்ள அவங்க மூப்பர்களாக இருக்கிறாங்க, விசுவாசிகளாக மூப்பர்களாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை கிறிஸ்மஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சர்ச்செல்லாம் இவ்வளோ பெரிய, இப்போ எல்லாம் சர்ச்செல்லாம் பெரிய சர்ச்சாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரிக்கு பெரிய பெரிய சர்ச்சுகள் கட்டுறாங்க. இப்போ இதை விடையும் பெரிய சர்ச்சுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை 30 வருடத்துக்குள்ள ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சர்ச்செல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நேரத்துலலாம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். நிறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்களோ அதே அளவு வெளியிலையும் இருப்பாங்க. நான் போன சர்ச்சிலலாம் பெரிய சர்ச் எல்லாம் நிறைஞ்சு வழியுது, உட்கார இடம் இல்லை. வெளியில் போய் பார்த்தா உள்ளே எவ்வளோ கும்பல் இருக்காங்களோ அவ்வளோ கும்பல் வெளியிலையும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா சர்ச்சஸையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் மாறி இன்னைக்கு பாஸ்டர்ஸ்களாக மாறி இருக்கிறாங்க. எவ்வளவோ மந்திரவாதிகள் மனம் மாறி அவங்களும் பாஸ்டர்ஸ்களாய் மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெரிய ஒரு மாறுதலை ஆண்டவர் அந்த பகுதியிலே கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ்னால் அவ்வளோ ஒரு பெரிய மேளா, ஒரு பெரிய திருவிழா மாதிரி எல்லாரும் பயங்கர சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜெய் ஈசு என்று சொல்வார்கள், இயேசு வாழ்க என்று சொல்லி ஒருவருக்கொருவர் கரத்தை பிடித்து அவர்கள் ஷேக்கன் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். யாரை எப்போ பார்த்தாலும் உடனே ஜெய் ஈசு அப்படின்னு சொல்லி கை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த 4 மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஜனவரியிலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
4 மாதத்துக்குள்ள ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், புதிதாக ஆண்டவர் 35 ஊழியர்களை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 35 ஊழியர்களுக்கு நாங்கள் நன்றாக 1 மாத ட்ரைனிங் கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த எல்லாரும் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வரங்களை பெற்று அவர்கள் செல்வார்கள். அந்த மாதிரி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். வைராக்கியமாக செல்லுவாங்க. புதிய கிராமத்தில் சென்று அவர்கள் சபைகளை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த 4 மாதத்துக்குள்ளாக 14 புதிய ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. சுமார் 460 ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்குது. நிறைய சர்ச்சஸ் சின்னதாக ஃபஸ்ட்டு கட்டினதெல்லாம் இடிச்சிட்டு புதிதாகவும் கட்டி இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு சபைகள் ஊழியர்கள் எத்தனை தெரியுமா? 1005 ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1000 பாஸ்டர்கள். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஒன்றுமே இயேசுனா யாருன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, 1000 பாஸ்டர்ஸ் சாலம் ஊழியத்தில் ஆண்டவர் எழுப்புறதற்கு கிருபை பாராட்டினார். சபைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000க்கு மேலே சபைகளை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு 1000க்கு மேலே சபைகளில் அங்கே ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் மரத்தடியில் வீட்டுக்குள்ளே அப்படிலாம் ஆராதிப்பாங்க. இன்னும் கட்டி கொடுக்கப்பட்ட ஆலயம், அது ஆலயத்துக்குள்ளே ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் இத்தனை பெரிய சபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அங்குள்ள முறைமையின்படி அது கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதை நாங்கள் டயோசிஸாக மாற்றி 8 டயோசிஸாக மாற்றி அதை பொறுப்புகள் அவங்க கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 8 திருச்சபைகள் 8 பிஷப்மார்களை ஆர்டைன் பண்ணுவதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவர்கள் எல்லாரையும் பிடிஹெச் படிக்க வைத்து, அலகாபாத் செமினரி மூலம் படிக்க வைத்து அந்த பாஸ்டர்ஸ்களுக்கும் ஆர்டினேஷன் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவங்க எல்லாரும் நன்றாக வேதத்தை வாசிக்கும்படியான கிருபையை கொடுத்தார். மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலும் நாங்கள் சொன்னோம், நீங்கள் கூட பிடிஹெச் எக்ஸாம் எழுதலாமே அப்படின்னு சொன்ன உடனே அதில் நிறைய பேர், ஒரு 50 பேர்கிட்ட ரெடி ஆயிட்டாங்க. நாங்கள் எழுதுகிறோம், எங்களுக்கு தைரியம் இருக்குது, நாங்கள் நல்லா படிச்சிருவோன்னு சொன்னாங்க. சிலர் கொஞ்சம் 7th 9th 10th படித்தவங்க இருந்தாங்க. கொஞ்சம் பேர் படிப்பறிவு இல்லாதவங்க ஆனால் எழுத்துக்களை படித்தவங்க. இன்றைக்கி அதில் சுமார் 50 பேருக்கு மேலாக பிடிஹெச் எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கும் ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் இந்த பீல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் என்று சொல்லலாம், ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் வந்த நாட்களில் 40 நாட்கள் எல்லாரும் உண்மையும் உத்தமமாய் உபவாசம், நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா ஏனாதானெலாம் உபவாசம் இருக்க மாட்டாங்க. காலையில் இருந்து அந்த சாயந்தரம் 7 மணிக்கு தான் சாப்பாடு. 7 மணிக்கு ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி 40 நாளும் அவங்க உபவாசத்தை இருந்து அந்த பகுதியில் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை ஊழியங்களை செய்தார்கள். அந்த நாட்கள் முடிவில் 40 நாள் முடியும் பொழுது சபைகளில் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துலேயும் ஞானஸ்நான ஆராதனை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக புதிதாக ஞானஸ்நானத்தை எடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளம் ஏராளம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க, கேன்சர் கட்டிகள் மறைஞ்சு போகும், குருடர்கள் கண் திறக்கப்படும். இப்படி நிறைய அற்புதங்கள் ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிறார். அவை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கும் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பெரிய அற்புத காரியங்களை அவர் செய்து வருகிறார். திடீரென்று ஆண்டவர் எனக்கு இந்த ஜனவரி மாதத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய எழுப்புதலை நான் இந்த பீல் மக்கள் மத்தியில் இந்த வருடத்தில் கொண்டு வரப்போகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் காண போகிறீங்க, ரொம்ப சீக்கிரத்தில் காண போகிறீங்க, இந்த பீல் மக்கள் மத்தியில் சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அப்போ யோசுவாக்களை எழுப்புங்கள்னு சொன்னார். உடனே நான் ஊழியர்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன்,
யோசுவாக்களாய் எல்லாரும் எழும்பணும். ஆண்டவர் உங்களை எல்லாம் யோசுவாக்களாய் பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகம். அப்போ ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார், ஜெபம் அதிகமாக ஜெபிக்கணும். இசப்பா நிறைய ஜெபிக்கிறோமே, ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த ஜெபத்தெல்லாம் காணாது, இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவங்களை எழுப்பணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த எழுப்புதலை நீங்கள் விரைவில் காண முடியும்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அப்படியே எப்படி தான் அந்த ஜெபத்தை நம்ம பெருசுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளிலே சொன்னார், நெகேமியாவை போல ஜெபிக்கணும். அழுது புலம்பி போராடி உபவாசத்தோடு ஆண்டுடைய பாதத்தில் கிடக்கணும். அப்படிப்பட்ட நெகேமியாவுடைய ஜெபத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 1005 ஊழியர்களும் நெகேமியாக்களாக மாறணும். ஊழியக்காரிகள் 1005 ஊழியக்காரிகளும் நெகேமியாக்களாக மாறணும். அப்போ தான் இந்த எழுப்புதலை பார்க்க முடியும்னு சொன்னார். ஆண்டவரே சரின்னு சொல்லி என்ன பண்ணலாம், 52 நாள் ஃபாஸ்டிங், 52 நாள் 52 இடத்துல போய் மீட்டிங் நடத்தணும், உபவாச ஜெபத்தை நடத்தணும். ஆண்டவர் சொன்னார், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 3 பகுதியிலையும் 52 நாட்கள், இந்த 4 மாதத்துக்குள்ள 52 நாட்கள் அந்த நெகேமியா பிரேயரை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லாம் அப்படியே அழுது, நிறைய அழுது ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்க சொந்த ஜனத்தை ரட்சியும், எங்க தேசத்தை ரட்சியும். நெகேமியா பிரேயர் அவங்க அழுது அப்படி ஒரு ஜெபம், விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றினாரு. எல்லாம் ஜெப வீரர்களாக அவங்க மாறி இருக்கிறாங்க. நெகேமியா பிரேயருக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் இன்டீரியரான கிராமங்கள் ராஜஸ்தானுக்குள்ளெல்லாம் போனோம். ஏன்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வர முடியாது, நாங்களே போனோம். எல்லா இடமும் சென்டர் போட்டு போனால் பயங்கரமான காடுகள். நம்முடைய ஊழியர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காடுகள். யாரும் அங்கே போக முடியாது, யாரும் போகவே மாட்டாங்க. எந்த ஸ்தாபனங்களும் கூட அங்கெல்லாம் போய்கிடவே முடியாது, அவங்க தான் செய்ய முடியும். ஆனால் அப்படி இன்டீரியரான கிராமங்கள், மலைகள், ஒரு கடை இருக்காது, பக்கத்தில் வீடு இருக்காது, காடுகள். ஆனால் அங்கே போய் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள 25-30 ஊழியர்கள் ஃபேமிலியாக வந்து ஒன்று கூட்டிடுவாங்க. உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா அவன் அங்கேருந்து சொல்லுவான், அங்கேருந்து இன்னும் எனக்கு போகணும், அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேன்னு சொல்லுவான், மலைக்குள்ளே. ஒரு தடவை ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், பீல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது, நீங்கள் காண்பீங்க. அந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் கால் வைக்கவே முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் சாலம் சர்ச்சஸ் உருவாயிரும், எல்லா இடத்துலையும் ஆலயங்கள் வந்துடும், சபைகள் வந்துடும், ஊழியர்கள் வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் கால் வைக்க முடியாது. அப்போ உங்ககிட்ட ஒரு மேப்பை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மேப்பை கொண்டு வந்து காட்டுவாங்க. ஒவ்வொரு இடத்துல புள்ளி புள்ளியாக இருக்குமா, அதிலெல்லாம் லைட் எரியும், ஸ்டார் மாதிரி. அப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு தடவை காட்டினார். அந்த மேப்பை காட்டி அதில் ஸ்டார் ஸ்டாராக பல்பு எரியுது. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் சாலம் சர்ச்சஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாம் அந்த மேப்பு ஃபுல்லாக லைட்டாக எரியுது, சாலம் சர்ச்சஸ். இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓ இந்த வில்லேஜில் சாலம் சர்ச் இருக்கா, ஓ இந்த வில்லேஜில் வந்துருச்சா, அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியுமே ஒழிய எல்லாருடைய சபையிலையும் போய் கால் வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இன்டீரியரான இடத்துலலாம் சபைகள் உருவாக்கப்படுதுன்னு ஆண்டவர் எனக்கு 8 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டார். ஆனால் அந்த காரியம் இப்போ நிறைவேறுது. இப்போவுமே எங்களுக்கு நிறைய இடத்துக்கு போக முடியாது. ஒரு இடத்துல போய் இருந்துட்டு 25 ஊழியரை கூட்டுன்னு தான் சொல்கிறோம். அப்படி எத்தனை 52 பிளேஸில் நடத்தி இருக்கிறோம்.
அவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை விரிவடைய செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நினைச்சு கூட பார்க்க முடியாது, கிரகிக்க முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிறார். ஆத்தும ஆதாயம் அப்படி அறுவடை பணி மிகவும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் விபிஎஸ்க்காக ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். எங்களிடத்துல 70,000 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனை? 70,000 பிள்ளைங்க, விபிஎஸ் பிள்ளைங்க. இவங்களை எப்படி கோஆர்டினேட் பண்ணி நடத்துறது? 3000 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும். 12 நாட்கள் நாங்கள் 3000 பேரை நாங்கள் ஒரு 10 இடத்துல பிரித்து 12 நாட்கள் 12 இடத்துல பிரித்து 3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அங்கே விபிஎஸ் நடந்துட்டுருக்கு. டெய்லி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி துள்ளுறாங்க. இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்னார், பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவேன். எழுப்புதல்னா என்ன? எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய அபிஷேகம் ஊற்றப்படணும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார. சபைகளில் ஒரு உயிர் மீட்சி, சபைகள் எல்லாம் ஆவியில் நிரம்பி எழும்பணும். அதுதான் எழுப்புதலுங்க. உண்மையிலே இன்றைக்கி அங்கே எல்லா சின்ன பிள்ளைகள் விபிஎஸ்ல நான் சொல்லிட்டேன், இந்த தடவை ஜூனில் வந்து கேட்கும்போது எவ்வளோ சின்ன பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றாங்க, அதுதான் நீங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறேன் ஊழியர்கள்ட்ட. எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. இப்போ அது ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. எல்லா இடமும் சின்ன பிள்ளை எல்லாம் அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுகிறாங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளைகள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த விபிஎஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிள்ளைக்கு 30 ரூபாய் வீதம் நமக்கு செலவாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 70,000 பிள்ளைகள் அவங்களுக்கு உரிய செலவை பார்த்தோன்னு சொன்னால் 21 லட்சம் செலவாகும். அதில் ஆண்டவர் கொஞ்சம் காணிக்கைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏவினால் அந்த விபிஎஸ் ஊழியங்களுக்காக நம்ம ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு செய்யலாம். ஹல்லேலூயா. பயங்கர வெயில், ஒன்றும் இருக்காது. வர்றவங்களுக்கு ஏதாவது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே. ஒரு பிஸ்கட் பேக்கெட் இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் ஏதாவது கொடுக்கணும் டெய்லி. அதுவும் நாங்கள் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவோ செலவுகள் ஆகும். ஆனால் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. சபைகளில் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 70,000 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக தூண்களாக எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நிறைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறோம். நமக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று இருக்குது ராஜஸ்தானில். அது ரொம்ப ஆசீர்வாதம், பயங்கரமாக பெருகிட்டு போகுது. அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லேயே ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பீல் ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வச்சு முன்னேற்றி வைக்கிற பணியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது என்னுடைய மூத்த மகன் டைட்டஸ் மெர்லின் அவங்க அதை பொறுப்பாக இருந்து செய்து வருகிறாங்க. அந்த ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா நீட் எழுதி 5 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கள் பீல் ஆதிவாசி பிள்ளைங்க இதுவரைக்கும் நர்ஸஸ் எழும்புனாங்க, பிஎஸ்சி நர்சிங், என்ஜினியர்ஸு, அப்புறம் எல்எல்பி படிச்சிருக்காங்க. இப்படி நிறையா படித்து ஒவ்வொரு துறையில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் எம்பிபிஎஸ் எல்லாம் நீட் எழுதி 5 பேர் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த வருஷம் திருப்பி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் ஜெபம் பண்ணாங்க, நீட் எழுதுகிறோம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த பீல் மக்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லா துறையிலையும் அவங்களை முன்னேற்றி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். ஊழியத்தை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவோ போய்கிட்டே இருக்கும். ஆமென். நாம் அப்படியே வேதத்தில் வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தரோடு கூட நடக்கிறது, ஆவியானவரோடு கூட நடப்பதை குறித்து நான் உங்களுக்கு பேச ஆசைப்படுகிறேன். வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில நடக்கணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். அதுதான் இந்த நாட்கள்ல நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது. ஆவியில நடத்தப்படுகிறது என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், அதாவது கர்த்தரோடு நடப்பது, தேவனோடு கூட நடப்பது, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடப்பது மட்டுமல்லாமல் ஆவியானவரோடு கூட சேர்ந்து நடப்பது. அதைத்தான் நம்ம சொல்றோம் ஆவியிலே நடப்பது. ஆவியிலே நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம இதுவரைக்கும் எப்படி நடந்தோம்? நம்முடைய சுய இச்சையின்படி, நம்முடைய சுய மன விருப்பத்தின்படி நாம் நடக்கிறோமா? இல்ல ஆவியானுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா? ஆவியானவர் கூட நடக்கிறோமா என்பதை தான் நம்ம பார்க்க சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு ஆவியிலே நட, கர்த்தரோடு கூட நடங்க, இயேசுவோடு கூட நடங்க, ஆவியானவரோடு கூட நடக்கணும். அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்கள படைச்சி வச்சார். அந்த நேரத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையில், காலையிலும் சாயங்கால வேளையிலும் ஆண்டவர் அவர்களோடு வந்து இறங்கி உலாவுவார். ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் நடந்தார். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு கூட நடக்கும் ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. என்ன சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அந்த நாட்கள்ல. ஆனா அவங்க அப்படி நடந்ததை பிசாசு பார்த்து கொண்டு இருந்தான். அவன் பார்த்து என்ன செஞ்சான், இவங்களை இந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து தூர கொண்டு போயிடணும்னு நினைச்சு அவன் ஒரு திட்டம் போட்டான். ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுது வந்து அவளிடத்தில் சில காரியங்களை பேசி அவன் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும்படியாக ஏவாளிடத்துல சொன்னான். அவளும் அப்படியே பார்க்கறா, டைவர்ட் பண்ணிட்டான் பிசாஸ். நீ ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்க, ஆண்டவர் சொன்னதையே பார்த்துட்டு இருக்கிறியா? இப்ப நான் சொல்றேன் பாரு, இந்த பழத்தை பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு, அது பார்வைக்கு எவ்வளவு அழகா இருக்குது, அப்போ புசிப்புக்கு ரொம்ப இன்பமா இருக்கும்னு சொல்லி பிசாசானவன் அவளை வஞ்சித்து போட்டதுனால அவள் ஆண்டவரை பார்ப்பதை விட்டுட்டு அப்படியே அந்த பழத்தை பார்த்து அதை பறித்து சாப்பிட்டு தானும் சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்து பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. ஆண்டவர் வந்தார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், உம்மை விட்டு விலகிட்டோம், நாங்கள் ஒளிஞ்சு இருக்கிறோம், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கம். அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சது. அது மட்டும் அல்ல, ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் இந்த உலகத்தில், நீங்கள் இந்த பூமியில் எங்கேனாலும் சுற்றி திரிங்க, ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டார். ஆண்டவர், பரிசுத்தமான ஆண்டவர் அவர் மேலே சென்று விட்டார். அதற்கு பின்பு அமைதி. ஆண்டவர் மனிதனோடு கூட நடக்காமல் அவர் அப்படியே மேலே இருந்தார். அதற்கு பின்பு அந்த காரியம் எப்படி நிறைவேறினது? கிட்ட எவ்வளவோ வருடங்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தை நோக்கி அவர் வந்து பிறந்தாரே, அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அவர் மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பிதாவோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை பெறும்படியாக அந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த கிருபையை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கலாம், நடக்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவியானவர் அவர்கள் நம்மோடு கூட நடக்கும்படியாக அவர்கள் இறங்கி வந்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவர்களோடு கூட நடக்கிறோமா? நல்ல ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்ததே, இதை நாம் பயன்படுத்துகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது, முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சந்தோஷம், எனக்குள்ள சமாதானம் வந்துருச்சு, ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.
காலையிலே எழும்புவோம், ஆராதிப்போம், பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆண்டவரோடு கூட நாம் நடப்போம். ஆனால் கொஞ்சம் வருஷம், கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் மாதம் ஆச்சுன்னா அப்படியே மெதுவாக என்ன ஆயிடுவோம்? சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி கொஞ்சம் ஜெப வேலையை குறைச்சிக்கிடுவோம். வேலைகள் அதிகமாக வந்துருச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் அப்படியே ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். அவரோடு கூட நடந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம எப்படி நடக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? முதல்ல நடந்தீங்க, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஆரம்ப காலத்திலே நன்றாக நடப்பாங்க ஆண்டவரோடு கூட. இடையில பிசாசு எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே மாதிரி இடையில பிசாசு சொல்லுவான், உலகத்தை பார்க்க சொல்லுவான். இந்த பாரு, இது எப்படி இருக்கு பாரு, அங்க பாரு. ஒவ்வொரு உலக காரியங்கள்ல நம்மை டைவர்ட் பண்ணி ஆண்டவரோடு கூட நடப்பது அவன் விலகும்படியாக செய்வான். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் நடந்தோமே, அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நினைச்சோம்? நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன், அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனால் உண்மையில என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட நடந்தோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கையை விட்டுருவோம் திடீர்னு. நீங்க ஆண்டவரை பிடிச்சிங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை பிடிச்சு நடந்தீங்கன்னா திடீரென்று சொல்லி கையை விட்டுருவோம். ஏன்? உலகம் எதையாவது பார்ப்போம், இங்கே நிற்கினா நல்லா இருக்குதுன்னு நினைப்போம். உடனே ஆண்டவருடைய கையை நம்ம விட்டுருவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் இதில் நில்லுங்க, நான் இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நிற்க மாட்டாரே. அவர் எதுக்கு உனக்காக காத்திருப்பாரு? அவர் அப்படியே அவர் போயிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணிடுவோம்? லேட் ஆயிடுவோம். ஆகையினால ஆவியில் நடப்பதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அவருடைய கையை பிடிச்சு நடப்பது அல்ல, அவர் நம்முடைய கையை பிடித்து நடக்க வேண்டும். அதுதான் ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறோம், நான் ஆண்டவரை பிடிச்சு நடக்கிறேன். நடக்காது, அது நடக்க முடியாது. ஒரு 5 வயது பையன், அவங்க அப்பா 30 வயசு. இந்த 5 வயசு பையன் சொன்னானா, அப்பா நான் உங்கள் கரத்தை பிடிச்சி நான் நடக்கிறேன்னு சொன்னான். அவன் ஃபாதருடைய கரத்தை நான் உங்கள் கையை பிடிச்சி நடக்கிறேன்னு சொன்னாரான். அப்பொழுது அந்த ஃபாதர் சொன்னாராம், மகனே நீ என் கரத்தை பிடிச்சின்னு சொன்னால் பள்ளங்கள் மேடுகள்லாம் வரும் பொழுது நீ எடறி தான் விழுவ, நீ ஒழுங்காக என்னைய கூட்டிகிட்டு போக முடியாது, நான் தான் ஸ்டெடியாக நிற்பேன். அதனால நீ என் கரத்தை பிடிக்காத, நான் உன் கரத்தை பிடிக்கிறதுக்கு விட்டு கொடுன்னு சொன்னாராம் அந்த தகப்பனார். உடனே அந்த மகன் சரி டேடின்னு சொல்லி விட்டு கொடுத்தானா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஃபாதர், அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கணும், அவர் நம்முடைய கரத்தை இருத்தி பிடிச்சுக்கிடணும். அப்போ தான் பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நடந்து வருவார். நம்மளை அவர் அப்படியே கொண்டு போவார். எங்கே கொண்டு போவார்? சியோனுக்கு கொண்டு போவார். அவர் பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்வார். வழியில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி அவர் நம்மை பிடித்து கொண்டு அவர் எடுத்து செல்வார். நடக்க வேண்டிய இடத்துல நடப்பார், பறக்க வேண்டிய இடத்துல பறந்து நம்மளை கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. ஆவியில் நடப்பதுன்னா என்ன? ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலமா பிடிச்சு நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:17. ஓகே. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். எல்லாரும் சொல்லலாமா? சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
அப்போ நம்மளும் கர்த்தரும் யாரு? ஒரே ஆவி. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு சொல்லலாம். சொல்லுங்க, ஆண்டவரும் நானும் ஒரே ஆவியா இருக்கிறோம். எங்களை பிரிக்க முடியாது. ஆமென். புரிஞ்சுக்கிட்டுலாம் எல்லாருக்குமே. கர்த்தருடைய ஆவி, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். நம்ம சொல்றோம் நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்றோம். நீங்க ஆண்டவரோடு நடந்தீங்கன்னு சொன்னா உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான், ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரே ஆவி ஆண்டவர் தான். ஜீசஸ் சொன்னார் அல்லவா, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சீஷர்கள், விசுவாசிகள் எல்லாரும் நம்மோடு கூட ஒன்றாயிருக்கணும்னு சொன்னார். ஒரே ஆவியாயிடுறோம், நம்மளை பிரிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா நீங்களும் ஆண்டவரும் ஒன்று தான், ஒரே ஆவியாயிட்டீங்க. உங்கள் ஆவியில் ஆண்டவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். நம்முடைய சுய சித்தம் அல்ல. நம்முடைய மனது என்ன சொல்லுதோ, நம்முடைய மூளை என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஏன்? அவர் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்காரு. ஒரே ஆவியாயிட்டோமே. ஹல்லேலூயா. ஆவியில ஆத்துமாவை பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுக்கு ஆண்டவர் ஆத்துமாவை கொடுத்தார். மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது, மனிதர்களுக்கு தான் ஆத்துமா. இப்போ மிருகங்கள் எங்கேயுமே கூடி ஆராதிக்காது, பாட்டு பாடாது, ஜெபிக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆத்துமா இல்லை. ஆனால் நமக்குள்ள ஆத்துமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அந்த ஆத்துமா மனிதன், அந்த ஆத்துமாவில் 3 விதமான தன்மைகள் இருக்கு. ஒன்று மனிதனுடைய ஆத்துமா. ஆண்டவர் எல்லா மனிதனுக்கும் கொடுத்திருக்கிற ஒரு மனித ஆத்துமா. ரெண்டாவது ஒரு ஆத்துமா இருக்கு, துஷ்ட ஆத்துமா, பிசாசு. மூன்றாவது ஒரு ஆத்துமா இருக்கு, அது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். இந்த மனிதனுடைய ஆத்துமா ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா, இருக்கும், எல்லாருக்குமே அதுதான் இருக்கு. அந்த மனிதனுடைய ஆத்துமா என்ன நினைக்குமா? யாரை பார்த்து கேளுங்க, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பெரியவனாகணும், நான் பெரிய பணக்காரனாகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் அப்படி ஆயிடுவேன், நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் அப்படியா டாக்டர் ஆகணும். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே நாங்கள் ஏழையாக இருப்போம், நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சின்ன வீட்டிலே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லுங்க, உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன பையனை கூப்பிட்டு நீ கேளுங்க, என்ன ஆக போகிற, நீ இப்போ என்ன ஆகவே பெரியவனாயின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், நான் பெரிய ஆளாகி நான் கலெக்டர் ஆயிடுவேன்பான். கலெக்டர்னா என்னன்னு கூட அவனுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனாலும் அவன் பேச்சு அப்படி இருக்கும், நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிடுவேன். பார்த்தீங்களா? எல்லாருடைய இருதயத்தின் விருப்பம் தான் பெரியவனாக வேண்டும். அதுதான் அவங்களுடைய விருப்பம். இதுதான் மனிதனுடைய ஆவியினுடைய தன்மை. அந்த ஆத்துமாவில் பிசாசு சிலருடைய ஆத்துமாவை தாக்கிரும். அது சிலருடைய ஆத்துமாவை ஆட்கொண்டு விடும். அப்போ அவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம், இவங்க பிசாசு பிடிச்சவங்க, இவனுக்குள்ள பிசாசு ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிசாசனுடைய ஆத்மா ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுன்னா அது என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? அது அந்த மனிதனை அப்படியே அழிக்கிறதுக்கு பார்க்கும். அவனை முன்னேற விடாது. சோம்பேறித்தனம், படிப்பு வராது, காலேஜுக்கு போக மாட்டான், வேற மற்ற காரியங்கள், கெட்ட காரியங்களுக்கெல்லாம் நடக்க வைக்கும் பிசாசு. அவனை கூட்டிட்டு போகும், சாராயம் குடிக்க வைக்கும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கும், விபச்சாரத்துக்கு நேராக இழுத்து செல்லும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், பணம் சம்பாதிக்காது, வீட்டில் சண்டை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும். கடைசியில் அந்த பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, வாழ்க்கையில் நீ ஒன்றுமே முன்னேற முடியலல்லா, வாழ்ந்து என்ன புண்ணியம், நீ செத்து மடிந்து விடுன்னு சொல்லும். அப்போதுதான் நிறைய பேர் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. பிசாசானவன்
அவனை குறித்து வேதத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. பிசாசு ஒரு ஆத்மாக்களை வந்து நுழைஞ்சதுன்னா அந்த ஆத்மாவை கெடுத்து நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். ஆனால் மூன்றாவது ஒரு ஆத்மா பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்முடைய ஆத்மாவோடு கூட இணைஞ்சிருவாராம். இன்னைக்கு தேவனோடு கர்த்தரோடு இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இணைந்து விடுவார். ஒருவனுடைய ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இணைஞ்சிட்டாருன்னா அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அவன் நல்ல உற்சாகமாயிருவான், சந்தோஷமாயிருவான், ஃப்ரெஷ் ஆயிருவான், எழும்புவான், காலையில் எழும்புவான், ஜெபிப்பான், ஆராதிப்பான், வேதம் வாசிப்பான், தன்னுடைய காரியங்களை ஒழுங்கா செய்வான், முன்னேறுவான், ஆண்டவரை பற்றி அடுத்தவங்களுக்கு சாட்சி சொல்லுவான். ஆமென். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும், சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சு காரியங்கள் ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கணும், ஏதாவது செய்யணும். ஆவியானவர் அவனை அப்படியாக நடத்துவார். ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாற்றி விடுவார். அவன் ஆவியிலே நடப்பான், அவன் ஆவியிலே நடப்பான். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் பெரிய காரியங்களை செய்கிறவனாக மாறுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவில் யார் இருக்கிறா? இன்னும் மனித ஆவி, இன்னும் அந்த உலகம் நம்மை விட்டு வெளியே போகலையா? உலகத்தின் ஆத்மா, அந்த ஆவியே நாம் கிடக்கிறோமா? இல்ல பிசாசு அந்த உள்ள வந்து நம்மை துன்பப்படுத்துகிறதா? இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து இருக்கிறார். நாம் சமாதானமாய், நாம் சந்தோஷமாய் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறோமா? இதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் டிரைவர், நம்மை ஓட்டி செல்பவர், நம்மை நடத்தி செல்பவர் யார்? உன்னுடைய இருதயத்துக்களை வாசமாயிருப்பது யார்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னை நடத்துகிறாரா? உன்னை ஓட்டி செல்லுகிறாரா? ஆவியிலே நடப்பது என்றால் ஆவியானவர் நம்மை பிடித்து நடத்துவது, ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவது, அதுதான் ஆவியிலே நடப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் அவர் டிரைவராக மாற வேண்டும். பிரியமானவர்களே, காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ராவல் பண்ணி போகிறோம். இப்போ யார் மேலே நம்பிக்கையில் நம்ம போவோம்? இன்னைக்கு வண்டியில் ஏறி உட்காந்துட்டோன்னா சரி, கரெக்டாக இப்போ ஃப்ளைட்டு ஏறிட்டோம், இல்லை ட்ரெயினில் ஏறிட்டோன்னா 3 ஹவர்ஸில் போய் சேர்ந்துரும் அப்படின்னா, எஸ் நம்ம நினைப்போம் 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துரும். அப்போ 3 மணி நேரம் என்ன பண்ணணும்? சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி அப்படியே ரெஸ்ட் எடுப்பாங்க. திடீர்னு டிரைவர் சொல்லுவார், வந்துருச்சு, தூத்துக்குடி வந்துருச்சின்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்களை திறந்து பார்ப்பாங்க. தூத்துக்குடி வந்துருச்சு, இறங்கிடுவோம். ஏறும்போது ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட ஏறணும், அப்படித்தானே? அந்த வண்டியில் யார் டிரைவர் அப்படின்னு பார்த்தோமா? பார்க்கல. இந்த டிரைவர் நம்மளை கொண்டு போவானா நினைச்சோமா? நினைக்கல. ஆனாலும் வண்டியில் ஏறி உட்கார்ந்துட்டு 3 ஹவர்ஸில் போய் சேர்ந்துரும்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கோமே. அப்போ அது என்ன அர்த்தம்னா, அந்த டிரைவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை, நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நம்ம அந்த டிரைவர் மேலே நம்பிக்கை வச்சு ஏறி உட்கார்ந்துடுறோம். அதே மாதிரி வந்து இறங்கிடுறோம். உலக பிரகாரமாக ஒரு டிரைவர் மேலே நம்ம இவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய ஜீவனில், நம்முடைய வாழ்க்கையின் டிரைவர் இயேசுவாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவராக இருந்தால், நாம் எவ்வளவு விசுவாசம் அவர் மீது வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மை நடத்தி செல்வார், அவர் நம்மை விடமாட்டார். பள்ளங்கள் வந்தாலும் மேடுகள் வந்தாலும் சுமந்து செல்வார், சுமந்து செல்வார். சாதாரணமான உலக பிரகாரமான டிரைவருக்கு மேலே அவ்வளவு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, இவர் என்னை கரெக்டாக நடத்தி செல்வார்ங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார்.
15 வயது ஒரு பையன் ஒரு ஃப்ளைட் ஒரு தடவை போகும்போது அந்த ஃப்ளைட் அப்படியே ஆடிச்சு. பயங்கரமான ஒரு ஆட்டம், எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவரோ ஒரு கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. இப்போ ஒரு அங்கிள் உட்கார்ந்துருந்தார். அவன் பக்கத்தில் ஒரு 15 வயசு பையனும் வாலிபன் உட்கார்ந்துருந்தான். அப்போ அந்த அங்கிள் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பையனை எழுப்புறாரு. ஏ தம்பி, நீ ஏன் தூங்குற? பாரு, ஃப்ளைட் ரொம்ப ஆடுது. எல்லாரும் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ உங்கள் ஆண்டவரை தேடுன்னு சொன்னார். அவன் அப்படியான்னு எழும்புனான். அப்படி பார்த்தான். சரி, ஃப்ளைட் ஆடுதா, சரி சரி ஓகே அப்படின்னு சொன்னான். அப்படியே கண்ணை மூடிட்டான். திருப்பியும் தூங்கிட்டான். இந்த அங்கிளுக்கு நல்ல கோபம் அந்த பையன் மேலே. இந்த பையன் என்ன ஒரு பையன், ஒரு இது பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக அவரும் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் ஒரு வகையாக ஃப்ளைட்டு இறங்கிருச்சு. இறங்கின உடனே எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. ஐயோ, நம்மளை பிழைச்சிக்கிட்டோம், நம்மளை வந்து இறக்கிட்டாங்க, பைலட் யார், அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்குறாங்க எல்லாரும். அப்போ அந்த அங்கிள் சொன்னார், இந்த 15 years old பாய் என் பக்கத்தில் இருந்தானே, அவன்கிட்ட கேட்போம், அவனுக்கு பயமே இல்லை, அவன் எப்படி பயம் இல்லாமல் இருந்தான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரித்தாங்க. தம்பி, நீ எப்படி பயம் இல்லாமல் இருந்த, கண்ணை மூடி தூங்குனேன்னு கேட்ட உடனே அந்த பையன் சிரிச்சிட்டே சொன்னானா, இந்த ஃப்ளைட்டில் உள்ள பைலட்டை எங்கள் ஃபாதர் தான், எங்கள் அப்பா தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறாருன்னு சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா! கரங்களை நல்லா தட்டுங்களேன். ஆமென். ஃப்ளைட்டை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான். அதனால எங்கள் அப்பா என்னைய கண்டிப்பாக எங்கள் அப்பா கரெக்டாக கொண்டு சேர்த்துருவாருன்னு நான் நம்பிக்கையில் நான் பயப்படாமல் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னானா. அன்னைக்கு தான் இந்த ஃபாதருடைய அருமை தெரிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய தகப்பன் பரம தகப்பனாக, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் டிரைவர் ஹோலி ஸ்பிரிட் அவர்தான். மோசே 40 வருடங்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்லும் போது ஆண்டவர் அவனை நடத்துன்னு சொல்லும் பொழுது மோசே சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என் முன்னாக செல்லவில்லை என்றால் நான் போக மாட்டேன், நீங்க வாங்க, நீங்க வரலன்னா நான் நடக்கவே மாட்டேன்ட்டான். அப்படித்தாங்க 40 வருடம் மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி சென்றான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட நடக்கலையா, அவர் நமக்கு முன்பாக நடக்கலையா, நம்ம எங்கேயும் போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும், அவர் என்ன நடத்துறாரோ அதை தான் செய்யணும், அவர் சொல்றது தான் நாம் செய்யணும். ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா! நல்லா புரியுதுல? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணலைன்னா அவர் எப்படி நடத்த முடியும் நம்மளை? அப்ப யாருடைய உள்ளத்திலலாம் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் ஆராய்ந்து பார்ப்போமா? நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? யாரு உள்ளத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவார்? வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, யாருடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுவார் என்றால் எழுதியிருக்கிறபடி, ஒருவன் இயேசுவினிடத்திலே அன்பாயிருந்தால் பிதாவானவரும் அவனிடத்தில் அன்பாயிருப்பார். இயேசுவும் பிதாவானவரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாராம். அப்ப யாருடைய உள்ளத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுவார்? யாரு ஏசப்பாவிடத்துல அன்பா இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல பிதாவானவர் அன்பா இருப்பாராம். 2 பேரும் சேர்ந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவாங்க. அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுவது யாரு? பிதாவானவர், இயேசுவானவர், குமாரனானவர் மற்றும் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
நாம் எல்லாரும் ஆண்டவரை நேசிப்போமா? சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லலாமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்க ஆண்டவரை நேசிச்சாதான் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்ம பிரியமா இருக்கணும். அவருடைய பிரியமா, இது என் பிரியமான பிள்ளைன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் வந்து வாசம் பண்ணுவாராம். எவ்வளவு நாள் வாசம் பண்ணுவார்? எப்பொழுதும் வாசம் பண்ணுவார். ஒன்ஸ் வந்துட்டாருன்னா உங்களுக்குள்ளே தான் இருப்பார். யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாமா? எவ்வளவு நாள் வாசம் பண்ணுவாரு? என்றென்றைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனை அவர் நமக்கு தந்தரளி இருக்கிறார். என்றென்றைக்கும். ஒன்ஸ் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ண வந்துட்டாரா, என்றென்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுவாராம். இந்த உலகம் அவரை அறியாது. ஏனென்றால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்குள்ளே அவர் இல்லை. ஆனா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஏன் அறிஞ்சிருங்க? எப்படி அறிஞ்சீங்க? அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். நம்ம ஆண்டவரை நேசிச்சோம். அவர் ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், நீங்கள் தேவனை நேசித்தால் அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நம் ஒருவர் ஒரு கை பிடித்து சொல்லலாமா? உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவியிலே நடப்பீர்கள். ஆமென். நல்ல புரியுதுல்ல? நமக்குள்ள ஆவியானவர் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்தின்படி அல்ல, நீங்கள் ஆவியின்படி நடப்பவர்கள். இன்றையிலிருந்து நாம சொல்லணும், நான் ஆவியின்படி நடப்பேன். என்னுடைய சுய சித்தம் அல்ல, என்னுடைய சுய இஷ்டம் அல்ல, என்னுடைய மன விருப்பம் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்தி வருகிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் ஆவிக்குரியவளாக இருப்பேன், நான் ஆவிக்குரியவனாக இருப்பேன். ஒருவர் நம்மை பார்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க ஆவிக்குரியவங்க. அப்போ மற்றவங்களை அவங்க மாம்சத்துக்குரியவங்க. அப்படியா சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? என்ன நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க ஸ்பிரிச்சுவல், அவங்கெல்லாம் இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மேன், இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடி. வித்தியாசத்தை மக்கள் பார்க்குறாங்கல்லவா? மாம்சத்துக்குரியவர்கள் யார், ஆவிக்குரியவர்கள் யார்? தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரம் பாவத்துக்கு செத்துவிடும். நம்முடைய சரீரம் பாவத்துக்கு செத்து நம்முடைய ஆத்மா நீதிக்காக பிழைக்கும். அதுதான் ஆவிக்குரியவர்கள். வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். சரீரம் வந்து பாவத்துக்கு மரித்து விடுமாம், ஆவி வந்து நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். நம்ம ஆவியில நான் பிழைக்க போறோம், பாவத்துக்கு செத்து போயிடுவோம், பாவ சரீரம் செத்து போயிடும். அதனால தான் ஒரு வசனத்தில் 11வது வசனம் தொடர்ந்து வாசித்தோன்னா அதுல இருக்கும், உங்கள் சரீரங்களை தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த சரீரம் பாவத்தில் அது செத்து போக வேண்டிய ஒரு சரீரம். ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரியதாய் நீதிக்குரியதாய் அதை உயிர்ப்பிக்க பண்ணுகிறாராம். இன்னைக்கு நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் இதில் ஆவியானவர் வாசமாய் இருந்தால் நாம் பாவத்துக்கு மரித்து
நீதிக்கு பிழைத்து இருப்போம். அல்லேலூயா. நீதி, எல்லாரும் சொல்லுங்க, நீதி. நீதியா வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை, நீதியா வாழுங்க. யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது, அநியாயம் நினைக்கவும் கூடாது, தீமையானதை திங்க் பண்ணவும் கூடாது. எல்லாரும் வாழ்ந்து இருக்கட்டும். சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். சிலர் நான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை தான் வாழணும், எனக்கு தான் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் தரணும். மற்றவங்க எப்படி போனா என்ன, அப்படியும் இருப்பாங்க. எப்படி போனா என்னன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் பொறாமைப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. நாங்களாம் எங்கள் பீல் ஆதிவாசி மக்களை எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாரும் எங்கள் வீட்டை விட பெரிய பெரிய பங்களா கட்டிட்டாங்க. அல்லேலூயா. தூத்துக்குடியில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு தந்தார். அந்த வீட்டை பார்த்தாங்க எங்கள் ஊழியக்காரர்கள். இங்கே டெடிகேஷனுக்கு வருவாங்க, பிரதிஷ்டைக்கு வர்றவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஆஃபீஸை பார்ப்பாங்க, வீட்டை பார்த்துட்டு தான் வருவாங்க. எங்கள் ஊழியர்களில் 800 ஊழியர்கள் கிட்டத்தட்ட இங்கே விசிட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துட்டு வருவாங்கல்லாம் உடனே சொல்லுவாங்க, ஓ பிஷப்புடைய வீடு இவ்வளோ அழகாக இருக்குதா, சரி, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி வீடு கட்டி எங்களை பிரதிஷ்டைக்கு கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வீடு பிரதிஷ்டை பண்ணிட்டோம், எத்தனை பேர். ஒரு சைக்கிள் கூட அவங்க இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லார் வீட்லேயும் 4 வீலர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் 4 வீலரில் இறங்கிட்டு எங்களை கூப்பிடுவாங்க, வாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு வண்டி வாங்கியிருக்கோம் புதுசுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சைக்கிள் இல்லாமல் எங்கிட்ட நின்னவங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், அவங்களுடைய சரீரம் எல்லாம் பாவத்துக்கு செத்து போயிட்டு அவங்க நீதிக்கு பிழைச்சாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்களை இவ்வளவாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் நல்லா வாழணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பீல் ஆதிவாசிகள் எல்லாரும் நல்ல பெரிய பெரிய பங்களா, சோஃபா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் வாங்கியாச்சு. சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அந்த பிள்ளைகளை. எவ்வளவு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி, அவருடைய ராஜ்யம், அது நீதி. அந்த நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசிட் பண்ண வர்றவங்க ரொம்ப ஒரு பார்த்து சொல்றாங்க, என்ன இவங்கெல்லாம் ஆதிவாசிகள்னு சொன்னீங்க, பார்க்குறதுக்கு அப்படியே தெரிலையே, நல்லா பெரிய பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்களா? ஆமாம், எல்லாரையும் ஆண்டவர் 32 வருடம் ஆயிடுச்சுல்ல, எல்லாரையும் மாற்றிட்டார். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. பெரிய மாற்றம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சாங்க. சாராயத்தில் இருந்தவங்க சாராயத்தை விட்டாங்க. தொழில், குடும்பமே எல்லாமே என்ன தொழில், கொள்ளையடிக்கிற தொழிலை செஞ்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்கங்க. ஒரு அம்மா சாராயம் காய்ச்சி வித்துட்டே இருக்கும். அவங்க அப்பா பெரிய மீசை வச்ச ஒரு பெரிய கொள்ளைக்காரர். முதல்ல சுவிசேஷம் போன உடனே நம்ம ஊழியரை அடித்ததே அவர் தான். அடித்து விரட்டிட்டார். அவரா பயப்படுவாங்க. கொஞ்சம் மாதம் ஜெபம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே இவர் நடத்த விட மாட்டேக்காரன்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆளே வந்தார். என்ன நடத்துறதை விட்டுட்ட, கூட்டம் நடத்தாமல் விட்டுட்டேன்னு கேட்ட உடனே, ஆமாம் நடத்தலை அப்படின்னு உடனே, எதுக்கு பயப்படுற, ஒரு பையனும் வர மாட்டான், நான் நிற்கிறேன் நடத்துன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவரையே ஆண்டவர் மாற்றினார். நின்று அவர் தான் உட்கார்ந்துருப்பார். ஊழியக்காரன் கூட்டம் நடத்தினா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட டபுளாக ஒரு சர்ச் அந்த இடத்துல அவருடைய லேண்டிலே கட்டியிருக்கோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. டிராக்டர் வாங்குவாங்க, அது வாங்குவாங்க, எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இந்த பாவத்தின் கிரியைகளை நம்ம எப்படி அழிக்கணும் தெரியுமா? ஆவியில அழிக்கணுமா? வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 8:13. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சரீரம் பாவம், அது எப்பவும் பாவம் செய்யறதுக்கு தான் விரையும். ஆனால் இந்த சரீரத்தில் பாவ கிரியைகள் மேலே எழும்பும் போது அது நம்ம என்ன செய்யணுமா?
ஆவியினால இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிச்சு போடணுமா. ஹல்லேலூயா. இந்த ஆவியை ஆவியானவர் ஒரு நல்ல வெப்பன். ஆமென். இந்த ஆவியில பேசும்போது நீங்க ஏதாவது ஒரு பாவ எண்ணம் வந்துருச்சா, பாவ கிரியை உள்ள வருதா, யாரையாவது பார்த்த உடனே பொறாம வருதா, ஐயோ இவ பெரியவள் ஆயிட்டாளேன்னு நினைக்கிறோமா, இந்த எண்ணெல்லாம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா. ஆவியில நிறைஞ்சி ஜபிக்கும் போது பாவத்தின் கிரியைகளை எல்லாம் நீங்க அழிச்சு போட்டுருவீங்க. இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும். நம்ம ஆவியில நடக்கும் பொழுது ரோமர் 6:22 பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நாம் ஆவியில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சரீரம் அது பாவத்துக்கு செத்து, அது நீதிக்கு பிழைத்து, அது பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரமாக மாறி அது செயல்படும். கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன் கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். ரெண்டாவது முதல் காரியம் என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவர் நமக்குள்ளே இருந்து போதிப்பார். என்ன பண்ணுவார்? போதிக்கிறவர். வாசிக்கலாமா? யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்வாராம்? போதிப்பார். மகனே மகளே, ஆவியிலே நட, மாம்சத்தின்படி அல்ல, உன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல. இன்னைக்கு என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் போதித்து நடத்துவாராம். அதைத்தான் தாவீது அந்த சங்கீதம் 32:8 தாவீது சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீது எவ்வளவு அழகா ஆண்டவர் ருசிச்சிருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியை காட்டுபவர். யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 யோவான் 2:27 வாசிக்கலாமா? நீங்கள் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. நம் ஆவியானவரில் நிலைச்சிருக்கணும். அவர் நமக்கு போதிக்கிறவர். சிலர்லாம் ஏதாவது ஒரு காரியம்னா தாங்க ஆண்டவர் இடத்துல போய் கேட்க மாட்டாங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு போதிப்பாரே, அதை கேட்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட போவாங்க, ஏதாவது சொல்லுங்கம்பாங்க. உலகத்தார்ட்டையும் போவாங்க. ஆவிக்குரியங்கிட்ட போனால் பரவாயில்ல, உலகத்தார்ட்டையும் போவாங்க. ஏதாவது சொல்லுங்கங்க, அட்வைஸ் கேட்பாங்க. அப்படிலாம் இப்போ கேட்கும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்மளை கீழே தான் தள்ளுவாங்களே ஒழிய மேலே கொண்டு வர முடியாது. அதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்கு தந்தரளப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் காட்டுக்குள்ள 38 வருடங்களாக இருந்து அங்கே அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோமே, எங்களுக்கு ஞானம் போதித்து நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஒரு கிராமத்துக்கு போவது ஈஸி அல்ல. எப்படி போவது? காட்டு மிராண்டிகளே, குடிகாரர்களே, விரோதிக்கிறவங்க ஆண்டவர் எங்களுக்கு போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஊழியக்காரர்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தோம்.
நீ ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண, அவர் போதித்து நடத்துவார். அவர் போதிக்கிறவர். கடந்த 2 வருடத்துக்குள்ளாக ஒரு 10 பேருக்கு மேலாக ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க? சாதாரணமாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பயங்கர எதிர்ப்பு வரும். அங்கெல்லாம் கூட்டம் நடத்தினா எதிர்ப்பு வரும். எங்கள் ஊழியர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10 ஊழியர்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க, வெளியில் விடவே மாட்டான் அப்படிதான் நினைச்சாங்க. சபையார் எல்லாம் ஊக்கமாக ஜெபிச்சு எல்லாரையும் வெளியில் கொண்டுட்டாங்க. ஹல்லேலூயா. சிலர் 1 மாதம், சிலர் 2 மாதம், சிலர் 10 மாதம், 10 மாதம். லேடியெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஊழியக்கார அம்மாவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களும் உள்ளே போய் உட்கார்ந்துருக்காங்க. ஜெயிலையே கலக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில் வந்து சொல்கிறாங்க, அவ்வளவருக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு. அங்கே உள்ள எல்லாருக்கும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு. நிறைய பேர் இவங்களுக்கு முந்தைய அவங்களுக்கு விடுதலையாகி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. போதித்து நடத்துபவர். ஒரு தடவை போலீஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஊழியக்காரங்கிட்ட, பாஸ்டர்கிட்ட, என்னென்னலாம் பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான். சிஸ்டர், போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நான் இருக்கிறேன், என்னதெல்லாம் கேட்க போகிறாங்களாம், எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், பாரு நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறிய, அப்போ இந்த போலீஸ் இப்போ ஏன்ட்டெல்லாம் பேசுவான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. எனக்கு அந்த அவசரத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரே ஒரு வேர்டு சொன்னேன், உனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிடு, ஒன்றுமே பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டா? அவசரமாக சொன்ன வேர்டு அதுதான். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, அவர் பேசுவார், உன் மைண்டில் அவர் பேசுவார். ஆனால் எதையுமே பொய் சொல்லிடாத, பயந்து உண்மையே சொல்லு. அவனுக்கு கிடைச்சது பாருங்க ஒரு தைரியம். அவன் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கான். வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அவங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ரெக்கார்ட் அவன் சொல்கிறான், பேட்டி எடுத்து நான் டிவியில் போடுவேன்னு சொன்னான். பரவாயில்லன்ட்டான். இவன் உட்காந்து 2 மணி நேரம் பேட்டி எடுத்தாங்கங்க. இவன் ஆவியில் நிறைஞ்சி ஆண்டவர் அவனுக்கு போதித்தார். பார்த்தீங்களா? இவன் அழகா பேசிட்டான், உண்மையே பேசிட்டான். என்னென்ன எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டான். அந்நிய பாஷை பேசி அப்படியே கையெல்லாம் ஆட்டி அந்நிய பாஷை பேசுறான். உடனே அந்த போலீஸ் சொல்லிட்டாரு, போதும் போதும் போதும், அமைதியாரு அமைதியாரு. ஐயோ, இவங்க கடவுளே வந்து இறங்கிட்டாரு, இனிமே இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை நிற்பாட்டினாங்க. உடனே அந்த நைட்லையே 2 மணிக்கு அந்த ஊழியக்காரரை போலீஸ் வண்டியில் ஏற்றி அவனுக்கு ஜெயிலெலாம் நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லி நேரே கொண்டு வீட்டில் வந்து போலீஸ் வந்து 2 மணிக்கு இறக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த நாள் டிவியில் இவன் பேச்செல்லாம் போட்டாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த சாட்சி தெரிய வந்தது. ஹல்லேலூயா. அவர் போதித்து நடத்துபவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் வராது. அவர் நமக்கு கரெக்டாக நடத்துபவர். கடைசியாக அவர் நம்மை நடத்துகிறவர். வாசிக்கலாமா? ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம நடத்தினார்னா நம்ம தான் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய புத்திரர், நாம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதா. நாம் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, நாம் அப்பா பிதா என்று சொல்ல
கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நாம தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்பா. அவர் நம்மை நடத்துவார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய நல்லா நடத்துவார். அவர் கஷ்டப்பட்டாலும் கூட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அதே ஆண்டவர் தான் நம்மளை நடத்துறாரு. அவர் நம்மை விட, இந்த உலகத்து தகப்பனாரை விட அவர் மேலான ஒரு தகப்பனானவர். நாங்கள் அந்த காட்டுக்குள்ள போய் இருக்கிறோமே, தமிழ்ல பேசுறதுக்கு யாரும் கிடையாதே. எங்களுக்கு முழுவதும் அந்த ஆதிவாசிகள் தானே. அவர்கள் தான் எங்களுடைய சகோதர சகோதரிகளாய் மாறிவிட்டார்கள். முந்தி எங்க அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க சீக்கிரத்துல. அம்மா இருந்தாங்க. எந்த ஒரு காரியனாலும் ஃபோனில் பேசணும், இல்லை லெட்டர் எழுதி போடுவோம். உடனே அம்மா தைரியமாக எழுதுவாங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சார், கைவிட மாட்டார், அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் எழுதுவாங்க. தைரியமாக ஒரு வேர்டு சொல்லிட்டேன்னா எங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடும். அப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க. யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறது? சில நேரம் உட்காந்து யோசித்து பார்ப்பேன். எங்கள் தம்பி தங்கச்சி மாதிரி எதுவும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் யார்கிட்ட பண்ணுறது? ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உனக்கு தந்திருக்கேனே, நான் போதாதா உனக்குன்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவர் தாங்க எங்களை இன்றைக்கு வரைக்கும் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நடத்தி இருக்கிறார். எங்கே போகணும்னு சொல்லுவார், எங்கே போக வேண்டான்னு சொல்லுவார். அவர் நடத்துகிற பாதையிலே நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் நம்மை நடத்துகிற தேவன் அவர்தான். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒரு கதை ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் அவன் நடந்தார். கர்த்தர் அவனை கரம் பிடிச்சு நடத்திட்டு வந்தாராம். அப்போ அந்த மனிதன் சொன்னார், அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான். ஆண்டவரே நீர் தான் என்னைய நடத்தணும்னு சொன்னான். நடத்துனாங்க. அப்போ அப்படியே அப்பப்போ பார்த்துக்கிடுவாராம், யார் ஆண்டவர் என் கூட நடக்கிறாரா? ஆமாம் ஆமாம். 4 கால் தடம் தெரியுமா மண்ணில் நடக்கும்போதே. கரெக்டு தான், ஆண்டவர் என் கூட நடக்கிறாரு. 2 தடம் என்னுடையது, 2 கால் தடம் ஆண்டவருடையதுன்னு சொல்லி சந்தோஷமாக தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு நடந்துகிட்டே போயிட்டு இருப்பான். ஒரு இடம் வந்தது, தண்ணி, சகதி வந்துருச்சு. அதில் கால் வைக்கணும், கஷ்டமாக இருந்தது. காலை வச்சு எடுக்கிறார், கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறார். அப்போ பின்னால் திரும்பி பார்க்காரு, கால் தடம் எத்தனை இருக்குன்னு பார்த்தாராம். 2 தடம் தான் இருந்துச்சான், 4 தடம் இல்லை. அப்போ அவர் யோசித்தாராம், ஐயையோ இவ்வளோ நேரம் ஆண்டவர் என் கூட நடந்தார், இந்த கஷ்டமான சகதி வந்த நேரத்தில் ஆண்டவர் என்னையை விட்டுட்டு எங்கே போயிட்டாரோ தெரிலையே, நான் தான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே நடந்தாராம். நடந்து வெளியில் வந்துட்டார். சகதியை தாண்டி வெளியில் வந்த பிறகு பார்த்தா பழையபடி 4 தடம் தெரிதான். உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நின்னார். ஆண்டவரே, இந்த சகதி வரும்போது நீங்கள் என்னையை விட்டுட்டு எங்கே போனீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்தேன் தெரியுமா? இப்போ எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம், மகனே, இந்த சகதி வந்ததில்ல, அந்த நேரத்தில் நான் என் மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உன்னைய நான் தூக்கி என் தோள் மேலே சுமந்துக்கிட்டு நான் தான் நடந்தேன் மகனே, நீ என் தோள் மேலே தான் இருந்த. அந்த 2 தடம் தெரிஞ்சதில்ல, அது என்னுடைய தடம் தான், அது உன் தடம் கிடையாது. வெளியே வந்த பிறகு நான் உன்னைய இறக்கி விட்டுருக்கிறேன், இப்போ நம்ம 2 பேரும் நடக்கிறோன்னு சொன்னாராம். அந்த மனிதன் அப்படியே நின்று அழுதானாம். ஆண்டவர் எவ்வளவு அன்பா நம்மை நடத்துகிறவர். நம்ம தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோமே, அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமே. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், மேடுகள், பள்ளங்கள், சகதிகள் வரட்டும், ஆண்டவர் நம்மை தோளில் சுமந்து கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோமே. ஆவியிலே நாம் நடக்க வேண்டும், ஆவியிலே நடக்க வேண்டும், ஆவியிலே நடக்க வேண்டும். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானவர் நம்மை நடத்துவார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நானே வாசித்துறேன். எசேக்கியேல் 36:27 பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ இந்த வேதத்தில் எவ்வளவோ கட்டளைகள் இருக்கு, எவ்வளவோ நியமங்கள் இருக்கு,
எவ்வளவோ நியாயங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதன்படி நடக்கணும்னு சொல்றோம். யாராலும் நடக்க முடியும் தெரியுமா? யாருடைய உள்ளத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க தான் இந்த வேதத்தின்படி நடக்க முடியும், இந்த காரியங்களை கை கொள்ள முடியும். ஆமேன் சொல்லலாமா? டயர்டாயிட்டீங்களா? ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். எல்லாரும் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. என் உள்ளத்திலே தன்னுடைய ஆவியை வைத்து என்னை அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் அதன்படி செய்யவும் பண்ணுவார். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாராம். அவருடைய ஆவியை நம் உள்ளத்துல வைப்பாராம். ஹல்லேலூயா. அவர் நம்மை போதிப்பாராம், அவர் நம்மை நடத்துவாராம், அவர் நம்மை இந்த வசனங்கள் எல்லாம் கை கொண்டு நடக்க அவர் கிருபை செய்வாராம். ஹல்லேலூயா. ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆவியானவரிலே நிலைத்திருங்கள், ஆவியிலே பலப்படுங்கள், எல்லாம் வசனத்துல இருக்குது. ஆவியினாலே ஆராதனை செய்யுங்கள், ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், ஆவியின் சிந்தனை உடையவர்களாய் இருங்கள், ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியை அவிச்சு போடாதீங்க. ஆவியினாலே எல்லாம் ஆகும், ஆவியினாலே நித்திய ஜீவன் உண்டு. தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் அல்லவா? ஆவியானுடைய சத்தத்தை கேட்கலாமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி நடங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களை போதித்து நடத்துவார், அவர் உங்களை போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசலாமா? சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஆவியில நிறைஞ்சு எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க. எஸ் 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 ஆவியானவரே, எனக்குள் வாழ்பவரே, எனக்குள் வசிப்பவரே, எனக்குள் வாசம் பண்ணுபவரே, என்னை போதிப்பவரே, என்னை நடத்துபவரே, வாருமையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கடன் பிரச்சனைகள் மாறி போவதாக, ஆவியானவர் நடத்தி செல்வீராக. இன்றைக்கு ஞானத்தின் ஆவியினாலே ஆண்டவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் மகனே. Thank you Lord. தெபோராக்களாக ஆண்டவர் உங்களில் அநேகரை இந்த நாளிலே எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீ தெபோரா, நீ தாய், நீ எழும்பு, பிரகாசி. ஒத்தனமா தல்ல ரப துரப கதல்ல கட்டத ரப ஷப டத ரப டுப தரப லட்ட ரப கரப. Thank you Lord. Thank you Lord. தேவனுடைய வல்லமையாய் இறங்கினதற்காய் நன்றி அப்பா. மகிமை உமக்கு செலுத்துகிறேன். ஆவியானவரே, எங்களை நடத்தி செல்லுங்க. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் பீல் ஆதிவாசி சிறுவர்கள் மத்தியில் விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தி வருகிறோம். அதே போல இந்த வருடமும் சுமார் 70,000 பிள்ளைகளுக்கு VBS நடத்த தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே ஒரு பீல் ஆதிவாசி பிள்ளைக்கு ரூபாய் 30 வீதம் சுமார் ரூபாய் 20 லட்சங்கள் தேவைப்படுகிறது. தாங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பிலோ உங்கள் சபையின் சார்பிலோ பீல் ஆதிவாசி பிள்ளைகளுக்கு உங்கள் அன்பான ஆதரவை கொடுத்து தாங்கவும் ஜெபிக்கவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் அனுப்புவதற்கான வழிகள் இதோ. ஜிபே மூலமாகவும் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை செலுத்தலாம். 85080000
4444. மேலும் ஷேரிங் லவ் மிஷன் என்ற பெயருக்கு டிடி அல்லது செக் எடுத்து தூத்துக்குடி தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் பகுதிகளில் ஷாலும் பிரதிநிதிகள் அல்லது ஷாலும் ஊழியர்கள் இருந்தால் அவர்களிடம் நேரடியாக உங்கள் காணிக்கைகளை கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்பிற்கு 9345675468 என்ற அலைபேசி எண்ணை அணுகுங்கள். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட் தூத்துக்குடின் 8. Phone 9345675468.